இந்த கோயிலோட தல வரலாறு என்னன்னு பார்ப்போம் வாங்க. இமயமலையில் சிவபெருமானுக்கும் தாயாரான பார்வதி தேவிக்கும் திருமணம் நடைபெறுகிறது. அந்த திருமணத்தை பார்க்கறக்கு உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் இமயமலை நோக்கி போகிறாங்க. இமயமலை வடதிசையில் இருக்குது. எல்லா ஜீவராசிகளும் இமயமலையில் இருக்கனால வடதிசை தாழ்ந்தும் தென் திசை உயர்ந்தும் காணப்படுகிறது. இதை சமநிலை ஆக்கிறதுக்கு என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு அகத்திய மாமுனியரை தென் திசை நோக்கி அனுப்புகிறாரு சிவபெருமான். அப்போ அகத்தியர் கேட்குறாரு, உலகில் உள்ள அனைவரும் உங்கள் திருமணத்தை பார்க்கும் பொழுது இந்த அடியேனுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது, நீ கவலைப்படாத, என் திருமணம் முடிந்தவுடன் உனக்கு முதலில் காட்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்லி அகத்திய மாமுனியரை அனுப்புகிறாரு. அப்படி திருமணம் முடிந்த பிறகு அகத்திய மாமுனிவருக்கு திருமண கோலத்தில் காட்சி கொடுத்த இடம்தான் இந்த ஸ்தலம். அதனால்தான் இங்குள்ள மூலவருக்கு கல்யாண சுந்தரேஸ்வரர் என பெயர் வந்தது. இது அந்த கோயில்.